இந்த மண்ணில் என்னை விதையாக ஊன்றி வைத்து இந்த மண்ணின் வாசனையை நுகர வைத்த என் அப்பனையும் ஆத்தாளையும் இந்த மண்ணையும் வணங்கி இந்த மண்ணிலே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை கற்பனை பெயர்களுடன் கலந்து உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். அன்புடன் இந்த பூமி வத போட்டா பொண்ணு விளையிற பூமி நல்ல பூமி நம்ம சாமி பரங்கேட்டா அள்ளி கொடுக்கிற சாமி நல்ல சாமி காலையில மேய போகும் ஆடு மலையில வந்து சேரும் வீடு என் தாகத்துக்கு தண்ணி தந்த மாறே தந்திடம் செல்வங்களவாரி பொங்க வைக்கணும் நம்ம நெஞ்ச மாறி எம்மம் பொங்க வைக்கணும் அங்க வைக்கணும் சந்தோஷத்தை எங்களோட தங்க வைக்கணும் இந்த பூமி வெத போட்டா பொண்ணு விளையிற பூமி நல்ல பூமி நம்ம சாமி பரங்கேட்டா. என்ன பெரிய தேவரே, மலைச்சாமி கால மலைச்சு நிக்கலாமா? 7 பிரசிடென்ட், 3 பள்ளிக்கூடம் கரஸ்பாண்ட், காக்கி வரம் பெட்டி பேர் சொல்ற மாதிரி காலை விட்டு வர வேண்டாமா? என்ன இருந்தாலும் கரசப்பட்டி கால காலவா? இந்த பூமி வெத போட்டா பொண்ணு விளையிற பூமி நல்ல பூமி. என்ன இருந்தாலும் மறுவாதி இல்லாம கேட்டுக்கப்படாத அந்த வார்த்தையை அந்த கருத்துப்பட்டிக்கிறேன். மேடையில 10 பேருக்கு முன்னால வச்சு அவமானப்படுத்தி விட்டாங்களே. அவன் சொன்ன தப்புன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல அவனை குத்தி குரல வந்து பண்ணல, இடுப்புல கத்தி வச்சிருந்தல அவத்த பைக்கு கத்தி எதுக்குங்க சொல்லிருந்தா கை காலை முடிச்சிட்டு இருக்க மாட்டேன். முடிச்சிருவீங்கடா, முடிச்சிருவீங்க. எல்லாம் நான் சொல்லித்தான் நீங்க செய்யணும். வெட்டிட்டு வேடானா குத்திட்டா மத்தது நான் பாத்துக்குவேன். நம்ம ஊர் தேவர் வீட்டுகளை ஜெயிச்சு ஊருக்குள்ள வருது. நம்ம ஊரு கரசமுட்டி காலையை ஜெயிக்க எவனாலும் முடியாதப்பா. அதுலயும் நம்ம மூக்கத்தேவை இருக்கவே அவன் சரியான கில்லாடியப்பா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கள்ளசாராயம் காய்ச்சற பழக்கம்? படிக்கிற பையன் யாருன்னு தெரியல, குடிக்கிற போலீஸ் யாருன்னு தெரியல. 2 பேருமே தடுக்கு முழுக்குன்னு இருக்கானுங்க. புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி போலீஸுக்கு போயிடுவான் போல இருக்கு. கவலை விடு. பொட்ட கலவை வாக்கப்பட்டு போனதுக்கு அப்புறம் உன் கழுத்துல ஒரு மஞ்சள் கயித்தை கட்டினா. ஆமா, வர்றப்பதான் அப்படிதான் சொல்றேன் மச்சான். எப்பதான் எங்க அக்கா கழுத்துல தாலி கட்ட போறியோ? இங்க வர்ற பையெல்லாம் இப்ப குடும்ப தலைமை யாருன்னு கேக்குறான். வீட்டுல ஒன்ன வச்சுக்கிட்டு ரோட்ல போறவனியா காட்ட முடியும்? அம்சு, நல்ல நாள் முழுதும் இன்னைக்கு வீட்டுக்கு போனா பொம்பளை லட்சியம் எடுத்து விடுவா. 1000 தான் இருந்தாலும் தாலி கட்டின பொண்டாட்டினா ஒரு மரியாதை தான். ஏண்டி முத்து பேச்சு,
அம்பட்டு நேரம் சாமி கிட்ட என்னடி வேண்டிட்டு இருந்த? நான் சொல்ல மாட்டேன் போ. நீ சொல்லலன்னா மட்டும் எனக்கு தெரியாதாக்கும். மாசம் எப்ப வரும், மாலை எப்ப விழும்னு கேட்டுட்டு இருந்திருப்ப. சித்தோடி நான் வாக்கு பண்ணதான் எங்க அப்பா வடுகுப்பட்டிக்கும் மத்தல குண்டுக்கும் மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காரு. உனக்கு என்ன, மச்சான் இடுப்புல சொல்ற மாதிரி சொந்தத்திலேயே இருக்கான். நேற்று கூட சந்தையில இருந்து வரும்போது உன் மாமா வீரனை பார்த்தேன்டி. பல்லவராயம்பட்டி ஜல்லிக்கட்டு கால மாதிரி தலுக்கு முழுக்குன்னு இருந்தான். அடியே என் பூஞ்ச கண்ணே ஈர்க்குச்சி மாதிரி இருந்துகிட்டு தண்ணி ஊத்தி ஓட நீ ஓடல நான் விட்டுருவனா? கட்டவல மாமா மச்சா மேல மஞ்சள் தண்ணிய ஊத்துவாங்க, நீ அண்ணன் தம்பி மேல ஊத்துறிய. பொம்மரிக விளையாடுற விளையாட்ட கிழவி நீ விளையாடுறீங்க. சீமையில பொண்ணை பத்துட்டான். இவன் மகன் மஞ்சத்தின் ஊத்தலன்னா நான் தொண்ணாலும் தெரியலனாக்கும். மவனே வாடிப்பட்டி சேடப்பட்டி வடக்க பத்திக்கிச்சான், திரும்பி பார்த்தா உசலம்பட்டி திக்குன்னு பத்திக்கிச்சான்னு அவன் என்னென்னமா பேசிட்டு போற. ஒண்ணு இல்ல வச்சாயி, உன் பேத்தி அதான் முத்து பேச்சு. அவன் மாவன் மேல மஞ்சள் தண்ணிய ஊத்திருக்கான், அதான் அவன் அப்பம் பார்த்துட்டு அவளை போட்டு அடிச்சிருக்கான். அதான் உன் மாவன் புலம்பிக்கிட்டு இருக்கு. அதுல என்ன தப்புன்னு அப்படி அடிச்சிருக்கேன்? எப்போ நடந்த கதை தான். உன் மக கல்யாணத்துக்கு சரி வர சீர்சரத்தி செய்யல, அதான் உன் பேத்தி ஆட்டி படைக்குது. ஏப்ப நீதான் மருமகனுக்கு மருமவன். அவன் கிடைக்க என் புளிச்சு போன மோரு நான் உரிச்சு போட்ட நாரு. ஐயோ நல்ல நாள் அதுமா இப்படி போட்டு கொல்றானே, புடிச்சு போட்டு அடிக்கிறானே. ஆத்தாடா ஆத்தா, வந்த காலையில பைசல் பண்ணால் பாட்டு பாடினாலடி வாத்தா. என்ன ஆச்சு? என் மஞ்சக்காணி நிலத்தை தானே கொடுக்கல. தட்டுமுட்டு சாமான்ல இருந்து தகரப்பட்டு வரைக்கும் காது கடுக்கல இருந்து என் கழுத்து கையை நகரிக்கும் போட்டு தானே அம்சா ஆத்தா. மருமகனுக்கு சீதனமா தரேன்னு சொன்ன மஞ்சக்காணி என்ன ஆச்சு? செட்டளவு பொலச்சளவுன்னா போகாமல் இருந்த அப்புறம் என்னைக்கு இருந்தாலும் ஒற்ற உறவு தானே, நேரம் வந்தா அவங்களே கொடுப்பாங்க. சோளத்தை உரிச்சு வேப்பண்ணையில துவைச்சு கொடுப்பாடி. உன்னை சொல்லி குத்தாலடி. களவாணி குடும்பத்துல பொண்ணு எடுத்த மாதிரி என்ன சொல்லணும்? இத பாரு, பிறந்த இடத்தை பத்தி கேவலமா பேசினேன், புருஷன் கூட பார்க்காம கொள்ளி கட்டிக்கு எடுத்து கோலம் போட்டுடுவேன். கோலம் ஆமா. அவ்வளவு ரோசா இருக்கிறவன் வாத்தாட்ட போய் நின்று எனக்கு சேர வேண்டிய மஞ்சள் கேட்டு வாங்கிட்டு வாடி. லட்சயம் மொச்சையும் கெட்டாத்தான் விடியும் போல இருக்கு. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு உண்டு இல்லன்னு எனக்கு தெரிஞ்ச ஆவணும். ஊர்ல விவரம் தெரிஞ்சனால ஆம்பளைங்க இந்த அநியாயத்தை என்னன்னு கேளுங்க. என்ன மாதிரி ரோட்ல வந்து ஆத்தாள் மூலம் அசிங்கமா பேசுறது? அந்த மனுஷன் நாக்கப்படிங்கிட்டு சாகுற மாதிரி கேட்காத கேள்வி எல்லாம் கேக்குறான். உன் மருமகனை கொடுக்கறேன்னு சொன்ன மஞ்சக்காணி நிலமோ 30 பவுன்ல போடுறேன்னு சொன்ன ரெட்டவட சங்கிலியும் என்ன ஆச்சு? யாருடையாவா? பண்ணபுரம் சின்னபுரம் பரமசிவன் கொடுத்த வரம், ஆலமரம் அசந்த மரம் ஆத்தா வச்ச தென்னை மரம்னு சொல்றவ இவ காட்டை மேட்டாக்கி மேட்டை கலனையாக்கி நெத்தி வேர்வ நிலத்துல சிந்தி வச்சாவாரு மஞ்சக்காணி. அது அந்த மவராசனுக்கு தூக்கி கொடுத்தானோ. அவன் மவராசனோ பிச்சைக்காரனோ மண்ணா போறவனோ. ஆத்தா கோமல துண்டு மாதிரி மட்டும் நிலம் அதை கொடுத்து தொலைச்ச நான் குறைஞ்சா விடுவேன். உனக்கு உன் பொண்ணு வந்து இப்படி புலம்புறது உனக்கு நல்லாவா இருக்கு? எடுத்து இலையில வச்சு விடுதாமா. புடவை எங்க காயுது, நடைய எங்க நிறுத்தலாம்னு அலையிறான் அந்த பொசக்கட்ட பைய. உன் புருஷனை இறுக்கி புடிச்சு வை. என் புருஷன் ஆம்பளை, அவன் 1000 கவலை நுழைவான். அதை கேட்கறதுக்கு யாருக்கும் பவர் கிடையாது. இத பாரு, நீ செய்ய வேண்டிய செய்முறை எல்லாம் இந்த மாசி பங்குனிக்குள்ள செய்யல, அப்புறம் ஆத்தா புள்ளங்கிற உறவே அத்து போயிடும். மானங்கிட்டு மகளி பூத்து போடும் சொல்லிவிட்டா. ஆமா. அட என்னத்தா இது? நானும் 10 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். அதுங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து அனுப்பிச்சிட வேண்டியதானே? அட என்னத்தா நீ ஒண்ணுமில்லாத கும்பல மாதிரி அந்த பிள்ளைக்கு சேர வேண்டிய நகையை நிலத்தி பிரிச்சு தூக்கி எரிஞ்சிட வேண்டியதானே? எதை எப்ப கொடுக்கணும்னு எனக்கு தெரியுயா. நான் என்ன விவரம் கட்ட சிரிக்கியா?
சின்னது ஒண்ணு அங்க வளருது இல்ல, அது வர்ற காலத்துக்கு பாத்துக்கலாம். சரி சரி. ஏய் உள்ள உடே. டாய் எல்லாரும் நோட்டு புத்தகத்தை எடுத்து எழுதுங்க. ஏய் பென்சில் குடுறா. இல்ல போ. ஏய் சீவிட்டு தரேன்னு சொல்றேன்ல. மாட்டேன் போ. குடுக்க மாட்டேன். ஏய் குடு. என்ன சத்தம்? வேற பென்சில் கேட்டா சார். குடிக்கலன்னு கேட்டு வலிக்கிறான் சார். டாய் ஏவனா. எழுந்து முட்டி போடுறா. வாத்தியாரே வயசுக்கு மேல வேண்டாம், மரியாதை பேசு. என்ன பாடா பாடான்ட்டு நான் வீட்டுல மாடா மேய்க்கிறேன். என்ன வீரனரே அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்னு இப்ப அருவாள் எடுக்கிறீங்க? பென்சில் சீவுறதுக்கு எடுத்தேன், ஏன் எடுக்க கூடாதா? பென்சில் அருவாள்லையா சீவுவாங்க? பிளேட்ல எல்லாம் சீவுவாங்க. எனக்கு எல்லாத்தையும் இதுல சீவுதான் பழக்கம். சரி சீவுப்பா சீவு. இன்னைக்கும் பென்சில் கொண்டு வரலையா? அதான் பென்சில் கடை கொடுக்க மாட்டேன். அவனை விட்டு அவனை விட்டு. இது உனக்கே நல்லா இருக்கா? பள்ளிக்கூடத்துக்கு நேரத்துல வர மாட்டேங்கிறேன், பாடமும் சரியா கேட்க மாட்டேங்கிறேன். 8 வருஷமா ஒரே கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் எங்க தேர போறேன்? என்னப்பா வீரண்ணா, பள்ளிக்கூடம் மணி அடிக்கல, அதுக்குள்ள கிளம்பிட்ட? ஆமா, இந்த பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்காட்டி எனக்கு கூட குடிமொழி போகாது. இனிமே இந்த பள்ளிக்கூடத்து பக்கமே வர மாட்டேன். எதுக்கு புள்ள முந்தானையில முடிச்சு போட்டுக்கிட்டு சண்டையில எதையும் மறந்துடுவேன் நானு. எங்க ஆத்தா போட்டுக்க சொல்லிச்சு. இது சீமை தண்ணி வாங்க, இது கருப்பேட்டி வாங்க, இந்த சின்ன முடிச்சு எனக்கு பாசிமணி வாங்க அப்படின்னா எனக்கும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்க. உனக்கு எதுக்கு? என் மாமன் பள்ளிக்கூடத்துக்கு பென்சில் இல்லாம போய் வாத்தியார்கிட்ட வாசம் வாங்கிட்டு தெரியுது, அதுக்கு 2 பென்சில் வாங்கணும். அடிய சீமை சிரிக்கி, அக்கறைய பாரு. அடியே உன் மாமா மதுரை வீரம் உட்காந்து போற சைஸ பாத்தியா? சும்மா ஆடி சத்த ஒரு 8 ஏத்திட்டு போய் சொல்லி கேப்பமா. கிழிஞ்ச வாய வச்சுக்கிட்டு சும்மா வர மாட்டே. இரு நான் கேக்குறேன். ஏன் வீரனா காலெல்லாம் பொசுக்குது, சந்தை வரைக்கும் கொஞ்சம் வண்டியில ஏத்திட்டு போயேன். வண்டி கிழிஞ்ச வாயே, வண்டியில இடம் இல்ல, வேணா சொல்லு, தோல்ல ஏத்திக்கிருவோம். உன் தோல்ல ஏற உன் மாமா கூட வர, அவள வேணா ஏத்திக்க. எவடியா மாமா மக? கண்ட குண்டு சட்டியெல்லாம் வண்டியில ஏத்துற, வண்டி கூட சாஞ்சிரும். இது ரோசக்கார வண்டி, உங்கடி புழுத்த சிரிக்கல. வண்டி விடுப்பா. பாரு, நான் அப்பவே சொன்னல கேட்காதேன்னு. பெரிய ராசா மகன் நினைப்பு. புளிச்ச மோருக்கு 10 காசா? ஆமா, உனக்கு மோர் மோரே, அல்வா அல்வா, மோர் மோரே. மாமனுக்கு பென்சில் வாங்குறதுக்கு 4 காசு சேருன்னு சொன்னா ஒண்ணு மோர் மோரே. ஏய், உன் மாமன் வல்லார குண்ட சாட்டை குச்ச ஒளி விட்டு போது பாருடி. இந்த கருவாய் சட்டை கொஞ்சம் பாத்துக்க, சத்த ஒரு எடுத்து போயிட்டு வந்துடுறேன். சீமை சித்திராங்கி நாட்டு முள்ளு வாங்கி போ போ. பாட்டுக்கு பாட்டெடுப்பேன், எதிர்பார்த்து நான் படிப்பேன். பாட்டுக்கு பாட்டெடுப்பேன், எதிர்பார்த்து நான் படிப்பேன். இஷ்டம் போல துட்ட போடு, குத்த வச்சு பாட்ட கேளு. தந்தன 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 தந்தன. அடி மூக்கியற மூக்கம்மா, நாக்கு நீண்ட பொன்னம்மா. அடி மூக்கியற மூக்கம்மா, நாக்கு நீண்ட பொன்னம்மா. பொல்லப்பு வேணாமம்மா, நான் பாடி வரேன் பாட்டம்மா. என் பாட்டி பேரு பட்டம்மா, விட்டேன்னா தாங்காதம்மா. புட்டு புட்டு வைக்கட்டா, கிழிச்சு புட்டு தைக்கட்டா. அட புட்டு புட்டு வைக்கட்டா, கிழிச்சு புட்டு தைக்கட்டா. பொல்லாப்பு ஏண்டா கண்ணா, அட துட்ட கொஞ்சம் வெட்டப்பா. நான் கட்ட போறேன் மெட்டப்பா, சொன்னாக்கா கொத்தோ என்ன.
பாருங்கடி வண்ண வந்து கட்டுகிற பாவிய வண்டி விக்கிறது அல்வா விக்காட்டி அழுவா குப்பாயி மகளே குருவம்மா 8ஆம் கிளாஸ் பெஞ்சிய வருஷமெல்லாம் தேக்கிற பாத்து பண்ண மனசு இல்லையா? சேர்ந்து போச்சுது குட்டு சேர்ந்து போச்சுது சண்டையிலே சண்டை எடுக்க அட என்னத்துக்கு வம்புதா இஷ்டத்துக்கு லப்புதா ரெண்டு பேரும் பண்ணிக்கங்க போங்க போங்க ரெண்டு பேரும் பண்ணிக்கங்க இந்த கலரு குடிச்சு தொலையா அம்சு ₹5 காசு அதிகமா இருந்தாலும் புடவை நல்லா இருந்துச்சு. நீதான் காசு இல்லைன்னு வந்துட்டிய. எங்க போயிருக்கா? வராண்டு போயிருக்கா. காசுலாம் எடுக்க வச்சிரு. குத்தி விடுவேன் குத்தி. இந்த பாரு ஆத்தா அப்பா உறவெல்லாம் வேற கடை என்ன பார்த்து சொல்லிட்டு போயிருக்க வச்சிரு. வெட்டிக்கு என்ன வேகம் பாரு. காசெல்லாம் போச்சு. கிழிஞ்ச வாய எங்க வாயத்தாரு பல்லு எத்தனைக்குதுன்னு எண்ணி பாப்போம். வாடி வா வீட்டுக்கு வருவல்ல உன் காலை உடைக்கிறேன். வாச தெருவிலையா ஓடுற? வாடி வா திருட்டு நாயே வாடி வா. இந்தா அது யாரு? உங்க பாட்டுக்கு விசு விசுன்னு போறீங்க. ஊருக்கு புதுசா? வாய் வச்சுக்கிட்டு சும்மா ரெடி. யாரோ படிச்சவா போல இருக்கு. அதுக்கு சுட்டியா கோலா சட்டை போட்டா போல மிளகா தோட்டத்துல செருப்பு போட்டு போவாளாக்கும். ஆமா யார் நீங்க? நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க வாத்தியார். ஐயோ நான் யாரோ ஊசி குத்துறாங்களோ அம்மா குத்துறாங்களோ நினைச்சு அப்படி கேட்டுக்கிட்டேன். ஏங்க இந்த ஊர்ல யாரும் செருப்பு போட்டு நடக்கூடாதுங்களா? கஞ்சி ஊத்துற பூமிக்கு கௌரதி கொடுக்கணும்னு எங்க ஊர் பெரியவங்க சொல்வாங்க. செருப்பு கழட்டுங்க நெத்தில வச்சுக்குங்க மண்ணு. இட்டுக்குங்க வாத்தியாரே. காளியாத்தா கோயில் குங்குமத்தை விட எங்க கரிசல் பேட்டி மண்ணுக்கு பவர் ஜாஸ்தி. எங்களுக்கு இந்த மண்ணு தான் தெய்வம். அது சரி உங்களுக்கு எப்படி? இந்த மண்ணோட பெருமையை உணர்ந்த பொண்ண மாதிரியான பொண்ணுதான் தெய்வம். அப்படின்னா எங்களை கும்பிட்டுட்டு போங்க. அவள் யார்? யார் அவள்? இந்த கிராமத்தின் நுழைவாயிலில் என்னை வரவேற்க வந்திருந்த வானவில்லா என்றும் விடியாத இருளை என்றுதான் பார்த்தேன். நான் அவள் கூந்தலை சொல்லுகிறேன். 2 சந்திரோதயங்களை என்றுதான் பார்த்தேன். நான் அவள் கண்களை சொல்லுகிறேன். கிளி வந்து இன்னும் கொத்திச் செல்லாத அத்திப்பழங்கள். நான் அவள் இதழ்களை சொல்லுகிறேன். பளிங்கு தரையில் அள்ளி இறைத்த வெள்ளி காசுகள். நான் அவள் சிரிப்பை சொல்லுகிறேன். போக போக என் டைரியின் எழுதப்படாத பக்கங்களிலெல்லாம் இதைவிட இன்னும் சொல்லுகிறேன். வணக்கம் சார். வணக்கம். நீங்க 8ஆம் கிளாஸ் இன்சார்ஜ் எடுத்துட்டீங்க. நமக்கு தொல்லை விட்டது. நமக்கு இந்த 4ஆம் கிளாஸ் தான் தோதுபட்டு வரும். ஆமா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். வீரன் என்ற பையன் 30 நாளா கிளாஸ்க்கு வராம இருந்திருக்கான். அவன் ஆப்சென்ட் ஆயிட்டானா இல்ல லீவ் லெட்டர் கொடுக்கலையா? அப்படி ஒண்ணு இருக்கிறது அவனுக்கு தெரியாது சார். அப்போ அவன் பேர் அடிச்சிட வேண்டியதானே? அவன் நம்மள அடிப்பான் சார். அவன் அறிவாள பென்சில் சிவர பையன் சார். சொல்லாத பையன் சார் அவன். ஏய் பசங்களா
நான் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட சொல்லிடாதீங்கடா. நான் வர்றேன். கடுவாய் கைய வச்சுக்கிட்டு சும்மா வரமாட்டேன். உன் மாமா வீட்டு தோட்டம் தானே, கொஞ்சம் எடுத்தா நான் குறைஞ்ச போயிடும். சண்டைக்கார தோட்டத்துல வம்ப எதுக்கு, வழக்கு எதுக்கு? இப்படி பயந்து சாவரவ நாளைக்கு அவன் பக்கத்துல எப்படி படுப்ப, பிள்ளைய எப்படி கொடுப்ப? என்னடி அப்படி பாக்குற? நானா பொய்யவா சொல்லிவிட்டேன்? சீந்த கறக்க கரையில போட்டு வியாபாரமா பண்ண போறோம். வழிக்கடையில கொஞ்சம் கிழங்கு வாங்கி திங்கத்தான். ஐயோ, என் மாமா வீரனம் பார்த்தானா தங்கம் பரதேசம் போயிடும். இந்நேரம் பள்ளிக்கூடத்துல உன் மாமனை வாத்தியார் முட்டி போட வச்சிருப்பாரு. படுத்து காட்டுக்குள்ள நான் சொல்ல கால கைத்தறி வடிய கப்ப கிழங்கு. ரெண்டாளா வந்தீங்க, ஒரு ஆளா மாறிட்டீங்களா? எங்கடியாவ கூட வந்தவ ஓடிட்டாளா? ஆமா, அங்க என்ன சத்தம்? நான் தான் பெருமூச்சு விட்டேன். நெஞ்சில் நடி கனமா இருக்கு. பூனை குட்டி ஒழிச்சு வச்சிருக்கியா? கேக்குறேன்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாட்டு துணி தான் வச்சிருக்கேன். சும்மாட்டு துணியா? எங்க? அதேதான் பாப்போம். பாரு, இதெல்லாம் நல்லா இல்ல. அப்புறம் கைப்பட்டதுன்னா ஏடா கூட ஆயிடும். என் வீட்டு பருத்தியை எங்கேயோ வச்சுக்கிருவேன். கேட்ட ஏடா கூட ஆயிருமா? வேற எங்கேயும் வச்சிருக்க பாக்கலாமா? இந்த பாரு, கேக்குறதுல வாயிட நிக்கணும். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்புறம் படாத இடத்துல பட்டுச்சுன்னா எனக்கு பத்திக்கும். இந்த மாதிரி விளையாடலாம். நீ கட்டிக்க போறவங்கிட்ட வச்சுக்கோ. என்னை கட்டிக்க போற உன்னை மாதிரி கலவணி நினைச்சுக்கிட்டியா? என்ன கேக்குற ரோசக்கார வம்சமே. இங்க பாத்தியா? எந்திரடி. பாரு, 6 மாசம் புள்ளதாச்சு மாதிரி ஒளிச்சு வச்சிருக்கா. என்ன கேட்க வந்துட்ட? வாடிங்க அக்கா பெத்த முக்கா துட்ட. கலவாணி முண்டம். நீங்க கரஸ்பாண்டன்ட் சொல்லவங்கலாம் வந்துடுறீங்க. எனக்கு கைகாலாம் விளையாடுத்து போகுது. இவர்தான் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கிற புது வாத்தியார். நினப்பு இருக்கு, நினப்பு இருக்கு. அன்னைக்கு கூட நம்ம வீட்டுக்கு வந்தாருங்களே. என்ன வாத்தியார, பள்ளிக்கூடம் எல்லாம் எப்படி நடக்கு? நல்லா இருக்குங்க. படிக்கிற பிள்ளைங்க உட்கார காகிவாடம்பட்டி மாதிரி இங்கேயும் பெஞ்சு போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல என்ன மாதிரி வசதி இருக்கோ அதே மாதிரி வசதி மட்டும் வேணும்னு கேக்குறீங்க. ஆனா இந்த ஊர்ல அனுசரிச்சு போ ஒரு பையன் இல்லையா? எல்லாரும் புத்தி கெட்ட பயலா இருக்கானே. நானும் வந்ததும் கேட்கணும்னு இருந்தேன். ஏயா கோடவாத்தி, என் பையன் கொடியேத்த கொடி வாங்கி கொடுத்தா மேலையும் கீழே சிவப்பும் பச்சையும் மட்டும் இருந்தா போதாது, நடுவுல அசோக சக்கரம் வேணும்னு கேட்டியாமே. சக்கரம் இல்லைன்னா பறக்க மாட்டேன்னு கொடி வந்து உன்ட்ட சொல்லுச்சா? நானா சொல்லலீங்க. கவர்மெண்ட்ல அப்படி ஒரு ரூல் இருக்கு. இது ஒண்ணு கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் இல்லையா, கரஸ்பாண்ட் பள்ளிக்கூடம். கரஸ்பாண்ட் பார்த்து நடந்துங்க. என்னடி முத்து பேச்சு, நீ பாட்டுக்கு உக்காந்துட்ட. முள்ளு குத்து பிடிச்சு. எங்க என்னடி இது? காலெல்லாம் வரி வரியா இருக்கு. இந்த முள்ளு இழுத்து விட்டுச்சா? ராத்திரி எங்க ஆத்த அடிச்சு பிடிச்சு. எதுக்குடி? குடத்தை காணாம போட்டேன்னு. ஏன் அந்த கடாயை பிடிக்கிட்டு போயிட்டான்னு சொல்ல வேண்டியதானே? ஆமா, இப்போ 2 வீட்டுக்கு இடி விழுந்த கிடக்கு. இதுல நான் வேற இழுத்து விட்டா அளவு விழுந்துரும். 1000 சண்டை வரட்டும். என்னைக்கு இருந்தாலும் என் பொழப்பு என் மாமா மடியில தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் மாமா எப்படியோ நினைச்சுக்கிட்டு இருக்கா? உன் ஆத்தாள் அப்பனும் கிழவிக்கு எதிரியா இருக்காக. உறவில ஓடி வந்து ஒட்டிக்கிடுமா என்ன? அதுக்கு நான் என்ன பண்றது? கழுத்தி மீனை உரசி வச்சு குழம்பு வை, பைத்தியக்காரி. உங்க ஆத்தா பெஞ்சண்டேன்னா அதுக்கு நாளைக்கு சாக போறதுங்க. வாக்கப்பட போறவ நீதானடி. நீ உருத்துள்ளவ, உரிமை உள்ளவ. உங்க ஆத்தாக்காரி பிறந்த வீடு. ரூட்டியா போய் உட்காந்துட்டு தாய் மாமன் என்னன்னு கேளுடி. கலகம் பிறந்தா தாண்டி நியாயம் பிறக்கும். இன்னைக்கு ஒரு நியாயம் பிறக்கணும். என்னடி அம்மா அதிசயமா இருக்கு? என்னைக்கு இல்லாத திருநாளா இந்த வீட்டு திண்ணையில வந்து உட்காந்துருக்க?
கண்டவங்க எல்லாம் தின்னும் போது நான் வந்து உட்கார கூடாதா? நல்லா தாண்டி அம்மா பேசுற. ஏ கிழவி, இங்க வந்து பாரு யார் வந்து உட்கார்ந்து இருக்காங்கன்னு. யாரடி அவ? ஏப்பட்டு திண்ணையில வந்து எகத்தாரமா உட்கார்ந்து இருக்கிறவா? மாரிசாமி தேவரோட பேத்தி, கருப்புசாமி தேவரோட வம்சம். இந்த பாரடி சிட்டம்மா, கண்ட சிரிக்கி எல்லாம் என் புருஷனை பத்தியும் என் வம்சத்தை பத்தியும் பேசினா அந்த வாயை கிழிச்சு தாளம்ப முள்ளால தச்சு புடுவேன்னு சொல்லு. நான் ஒன்னும் துணியை கிழிச்சிட்டு வரல, தைக்கிறதுக்கு. ஊரெல்லாம் வம்பு கிழக்குறா, அவன் புள்ள வாய தெய்யு. என் புள்ளைய பத்தி மட்டும் பேசினா அப்புறம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நாரி நரம் குலைஞ்சு போயிடும்னு சொல்லு. ஓம் புள்ள மட்டும் ஓம் மடியில பிறந்தான். எங்க ஆத்தான மானத்துல இருந்து குச்சிவளா, அவளும் ஓம் புள்ள தானே. கிழவி, உன் பேத்தி விவகாரமா தான் பேசுறா. விளங்குது விளங்குது. மஞ்சக்காணி நிலம் கேட்டு அப்ப பொண்டாட்டி அனுப்பிச்சான், இப்ப பொண்ணே அனுப்பிச்சிருக்கான் போல இருக்கு. எனக்கு மஞ்சக்காணி வேணாம், இஞ்சி காணி வேணாம். இந்த வீட்டுல எனக்கு பவுர் இருக்கு, உறுப்பு இருக்கு. ஏதேது இவ பேசுறத பார்த்தா திண்ணைய விட்டா எழுந்து போக மாட்டா போல இருக்கு. தின்ன என்ன, வீட்டுக்குள்ளே போவேன். யாராச்சும் என்னன்னு கேட்கட்டுமே பாப்போம். அடியா அத்தை, வீட்டுக்குள்ளே போயிட்டாளே. யாரடி அவ? மாரிசாமி தேவர் பேத்தி, கருப்புசாமி தேவருடைய வம்சமுடி. இந்தா அவிச்சனல்ல இப்படி மாட்டுக்கொட்டையில போட்டு வச்சிருக்கே, மாடு திங்கிறதுக்கா இல்ல மனுஷன் திங்கிறதுக்கா? காய் போடுறது வேற இடம் கிடையாது. ஏழா மாட்டாமைக்கு 8 பேப்ப வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கா கிழவி. அடி அம்மா, குத்துறதான் குத்துற, கொஞ்சம் செவக்கி குத்து. ஆமா, சட்டிக்குள்ளதானே மோர கிடையாது, வாயில வெண்ண தரலுது, தொடச்சுக்க. வாக்கப்பட்டு ஒருத்தி வர வரைக்கும் இப்படிதான் வலுமேலாம கிடக்கும். அடிய ஊசி வெடி பாசி வெடி விருதுநகர் யானை வெடி கேட்டு கடி ருக்கு, நான் 10 ரூபா கொண்டு கொக்குன்னு. யாரடியாவோ? ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஏன் வீட்டு பொம்பளை எல்லாம் அதிகாரம் பண்றாவோ? கொதிக்கிற குழம்பு சட்டியும் அதுக்குள்ள வேற கோழியும் கேளு, உறவென்ன உருத்தன்னு சொல்லு. நாளை பின்ன நான் குத்த வச்சுட்டா குடுத்த கட்டம் மாவன் தான் வரணும், அனுப்பி வை. மத்தாளம் போட்டுதான் மாமரத்து மயிலு, மச்சான தேடுதான் பூமரத்து குயிலு. அரைக்கிறேன்னு சொல்லி அரிசி அள்ளி மடியில கட்டிக்காத, கொலை அள்ளிதுன்னா கொக்கு பறக்குமே. அடியாத்தே, இது என்ன இப்படி அதிகாரம் பண்ணிட்டு போறா? அஞ்சு ரூபாய்க்கு 3 பட்டம், 5 ரூபாய்க்கு 3 பட்டம், கருவாடு விக்கிற வந்தாலும் 5 ரூபாய்க்கு 3 பட்டம், கார்ல வந்தாலும் 5 ரூபாய்க்கு 3 பட்டம், 5 ரூபாய்க்கு 3 பட்டம், கத்திரிக்காய் விக்கிற வந்தாலும் 5 ரூபாய்க்கு 3 பட்டம், 5 ரூபாய்க்கு 3 பட்டம், 3 ரூபாய்க்கு 10 பட்டம், 3 ரூபாய்க்கு 10 பட்டம், 3 ரூபாய்க்கு 10 பட்டம், 3. போட்டோக்காரன் எங்க 2 பேரையும் சேர்த்து ஒரு போட்டோ புடி. 2 பேரையும் சேர்த்தா எங்க ஸ்டுடியோல போட்டோ எடுத்தா கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுகளுக்கெல்லாம் உடனே கல்யாணம் நடந்துரும். எனக்கு கல்யாணம் ஆயிடும், நான் வாக்கப்பட்டு போயிடுவேன். இவ்வளவு ஒரு போட்டோ பிடிங்க, அத மாமன் பார்த்த உடனே அப்படியே மயங்கி போடணும். விடு கவலைய, தூக்கத்துல கூட ஓ மாம ஒன்ன நினைக்கணும், நீ என்ன நினைக்கணும், அப்படி எடுத்துறேன். என்னவா? சரி விடு. அவள என்ன அவளை எவ்வளவுன்னு பேசிட்ட? தப்பு தான், காசு முடிஞ்சு வச்சிருக்கல இருக்கு. எங்க இடுப்புலையா? சரி வா உள்ள வாங்க 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 வாங்க, உட்கார் உட்கார் உட்கார். என்னங்க இடுப்புல காசு இருக்கான்னு பார்த்தேன். இருக்கு. இருக்கட்டும். அங்க என்ன? முகத்துல பவுடர் இருக்கான்னு பார்த்தேன். பாப்பா பவுடர் பவுடர். நேர 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 கைய கைய கை மேல கை மேல. என்னது சாணி முழுகிற மாதிரி மொழி வச்சிருக்க? பவுடர் அழகா போடணும். போதும், போய் படம் எடு. இடுப்புல வச்சிருக்கல? இருக்கட்டும் இருக்கட்டும். பாப்பா சரி சரி.
நேரம் தாவணி கொஞ்சம் மேல தூக்கு, கொஞ்சம் தூக்கு, கொஞ்சம் தூக்கு. கழுத்துல என்ன பாசியா? இருக்கட்டும் 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 இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் மேல தூக்கு. என்ன இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு ரொம்பதான் அக்கறை. அவர் என்ன தொட்டா உனக்கு என்னவா? எனக்கு என்னவா? எனக்கு என்ன அக்கறையா? நான் இருக்கிற வரைக்கும் எவன்டி உன்னை தொடுவான்? நாளைக்கு எனக்கு புருஷனா வரவே என்ன தொடுவான். என்ன கடிக்க போறவன் தான் அடிக்கலாம் பிடிக்கலாம். புருஷனா வரவே என்ன தொடுவான். அவன் தான் என்ன அடிக்கலாம் பிடிக்கலாம். அந்த செட்டு கடையில பொடி வாங்கி கொடுத்துறியா? என்ன பெரியாத்தா, இப்பத்தேன் வயசுக்கு வந்தவ மாதிரி மரவுல கட்டுல போட்டு உக்காந்துக்கு இருக்க. ஆமாடி, பொண்ணத்தான் விளக்கேத்தி வச்சு குடிசை போட கூப்பிட்டாங்க. அடி போடி வெக்கம் கட்டவள. என்னத்தா? ஆமா, விளக்கேத்த போக வேண்டியவ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கியே, உன் பேத்தி வயசுக்கு வந்துட்டாளே போல. எவடி? எவ என் பேத்தி? முத்து பேச்சுதேன், வயசுக்கு வந்து மூலையில உட்கார்ந்துருக்கா. ஏன் உனக்கு தகவல் சொல்லல? எந்த சிரிக்கி மக வந்து என்கிட்ட தகவல் சொன்னவ? உன் மகன் தானே தாய் மாமங்கிற மாதிரி குடிசை கட்டணும். இது என்னத்த கூத்தா இருக்கு? 1000 தான் சண்டையா இருந்தாலும் அவங்க ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருக்க வேண்டாம். குடிசை கட்டுற முறை வீரனுக்கு தானே சொந்தம். அத எப்படி சொல்லாம விடுவாங்க? நாளை பின்ன கொலைப்பலி விழுந்துராது. சும்மா விட்டுருவானா வீரனே? ஏலே விவரம் கட்டவனே, உனக்கு போய் வீரன்னு பேரு வச்சேன் பாரு. என்ன திட்டிட்டே இருக்க? நான் எப்ப தின்னாலும் உனக்கு பிடிக்காது. அட ரோச கட்டவனே, உன் முறை பண்ணு முத்தி பேச்சு சமைஞ்சு ஒரு பொழுது ஆகுது. முறை வந்து சொல்லலையேன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்க. நீ எங்க கொட்டிக்கிட்டு இருக்க? அவ சமைஞ்ச நான் என்ன செய்ய? என்ன பண்ண சொல்ற? என்ன பண்றதா? டேய், நீ கருப்பு சாமி தேவர் வம்சம்டோய். உரிமைக்காரன் உருத்துக்காரன் 1000 பகை இருந்தாலும் உரிமைய விட்டு கொடுத்துடுறதா? உன் மடியில உட்காந்து காது குத்துன பொண்ணு, மடியில உட்காந்து தாலி கட்ட வேண்டிய பொண்ணு, அவளுக்கு நீ கொடுத்த கட்டாம வேற எவன்டா கட்டுவான்? ஏல வீரண்ணா, வெந்த சோத்துக்கும் விதி வந்த